ஆனா நம்ம விக்ரம் மூவிலே ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளவு மணி எடுத்திருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நம்ம உலகநாயகன் கமல் ஆக்டிங்ல, நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2022 வந்த படம் தான் விக்ரம். கமலும் கமர்ஷியல் பிலிம் கொடுப்பாரா அப்படின்னு இந்தியன் ஆடியன்ஸுக்கு எல்லாம் காமிச்ச ஒரு படம் தான் நம்ம விக்ரம். தியேட்டர்ஸ்ல எல்லாம் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சது இந்த படம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த படத்துல நடிச்ச லீட் ரோல்ஸ், ஆக்டர்ஸ் இவங்களா எவ்வளவு சேலரி வாங்கினாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளவு மணி வாங்கியிருக்காங்கன்னு. முதலாவது அந்த விக்ரம் மூவியோட பட்ஜெட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 100 இருந்து 120 கோடி வரை பட்ஜெட் போட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. படம் பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா 420 கோடியில இருந்து 500 கோடி வரை பாக்ஸ் ஆபீஸ் வந்திருக்கு. முதலாவது நம்ம அர்ஜுன் தாஸுக்கு எவ்வளவு சேலரி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 70 lakhs கொடுத்திருக்காங்க. அர்ஜுன் தாஸ் நம்ம கைதி மூவி மாதிரிலாம் ஃபுல் மூவிலயும் வர மாட்டாரு, கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் அர்ஜுன் தாஸ் வந்திருப்பாரு. சோ கிளைமேக்ஸ்ல கொஞ்ச நேரம் தான் இருந்திருப்பாரு. அவர் இருந்த சீனு பூரா நல்லா தான் இருக்கும், நல்ல ஆக்டிங் பண்ணிருப்பாரு கிளைமேக்ஸ்ல. சோ அதுக்காகவே 70 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ 70 லட்சம் ரூபாய்க்கு அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் ஒருத்தா தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ரெண்டாவதா யாரு சேலரியை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காயத்ரியோட சேலரியை பத்தி தான் பார்க்க போறோம். காயத்ரினா யார சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் மூவில ஃபகத் ஃபாசிலுக்கு ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்களா, அவங்கள தான் சொல்ல வந்திருக்கேன். இவங்க பாதி படத்துல தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல சந்தானம் இவளை கொன்றுவான். இவங்களோட ஆக்டிங்குமே விக்ரம் படத்துல உண்மைக்கு சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். இருந்த வரைக்கும் அமர் கூட ஒரு நல்ல ஒரு ஆக்டிங், ஒரு லவ் சீனை நல்லா கனெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ இவங்களுக்கு விக்ரம் படத்துல எவ்வளவு சேலரி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 crores கொடுத்திருக்காங்க. 2 crores ஒருத்தான ஆக்டிங்கும் நடிச்சிருப்பாங்க இவங்க. மூணாவதா நம்ம யாரோட சேலரியை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசிலோட சேலரியை தான் பார்க்க போறோம். ஃபகத் ஃபாசில் விக்ரம் படத்துல அமருங்கிற கேரக்டர்ல ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு. உண்மைக்குமே இந்த விக்ரம் படத்துல கமல்ஹாசனுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னா இந்த ஃபகத் ஃபாசில் தான். உண்மைக்குமே விக்ரம் படத்துல மாஸ் பண்ணிருப்பாருன்னே சொல்லலாம். முக்கியமா இந்த விக்ரம் மூவில ஒரு சீன்ல கூட சொல்லுவாரு கமல்ஹாசனோட மாஸ்க் கலத்த சொல்லி. அப்பெல்லாம் அவரோட வாய்ஸ், அவரோட ஆக்டிங் உண்மைக்குமே வேற லெவலா இருக்கும். ஃபகத் ஃபாசிலுக்கு இந்த படத்துல எவ்வளவு சேலரி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 crores கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டா இவரோட ஆக்டிங்க்கு நான் 10 crores கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு வேற லெவலான ஆக்டிங்க கொடுத்திருக்காரு விக்ரம் படத்துல. அடுத்து யாரோட சேலரியை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரனோட சேலரியை தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே மிரட்டி விட்டுருப்பாருன்னே சொல்லலாம் விக்ரம் படத்துல. ஒன்ஸ் அப்பான் எ டைம், விக்ரம் டைட்டில் ட்ராக், அதுக்கப்புறம் பத்தல பத்தல சாங்கு, ரோலெக்ஸ் பிஜிஎம், சந்தான பிஜிஎம், வேற பிளாக் டான் அந்த கட்டைனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அடுத்து நம்ம போர்க்கண்ட சிங்கம் சாங்க ஸ்லோடுல ஒண்ணு, ஃபாஸ்ட்ல ஒண்ணு பெஞ்சிருப்பாரு. உண்மைக்குமே விக்ரம் படத்துல அனிருத் அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டாரு. எல்லா சாங்ஸுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சாங்க கூட நம்ம பிடிக்காதுன்னு அப்படி சொல்லவே முடியாது. ஹேட்ரிக் மியூசிக்னு சொல்லலாம் விக்ரம் படத்துல ஒரு போட்டது. விக்ரம் படத்துல அனிருத்தோட சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 crores. உண்மைக்குமே 4 crores ஒரு ஒர்த்தான பிஜிஎம்ஸ், சாங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்திருப்பாரு. விக்ரம் படத்திலேயே அனிருத் போட்டதுலேயே பெஸ்ட் சாங்ஸ் எதுன்னு, உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து யாரோட சேலரி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதியோட சேலரியா தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே விக்ரம் படத்துல ஒரு பெஸ்ட் வில்லன்னே சொல்லலாம் இவரை. முக்கியமா அந்த ஆட்டோ கவந்து அதுக்குள்ள இருந்து அந்த டேட்டோட எந்திரிச்சு வெளியே உட்காருவாரு. அப்போ அந்த சீன்லாம் பார்க்க உண்மைக்குமே மாசா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வச்சு அங்கேயும் ஒரு ஃபைட் சீன் மாசா பண்ணுவாரு. அதாவது அடி வாங்கி கீழே விழுந்துட்டு திருப்பி ஒரு ட்ரக் எடுத்து வாயில போட்டுட்டு அங்க இருக்கிற 2 பேத்தையும் மரண அடி அடிச்சிருப்பாரு. உண்மைக்குமே விக்ரம் படத்துல ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. அவருக்கு அனிருத்துமே ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டிருப்பாரு. விக்ரம் படத்துல இவரோட சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 crores கொடுத்திருக்காங்க. உண்மைக்குமே 10 crores ஒருத்தான ஆக்டிங்கா இருந்திருப்பாரு விஜய் சேதுபதி. விக்ரம் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாவும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் விக்ரம் மூவில யார் சேலரியை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யானோட சேலரியை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே சூர்யான் அந்த படத்துல சேலரியே வாங்கல. காரணம் கமல்ஹாசன் மேல வச்சிருந்த மரியாதை தான். ரோலெக்ஸ்ங்கிற ஒரு மாசான கேரக்டர்ல நடிச்சு கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு கேமியோ பெஸ்ட் வில்லன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. இப்பவே நீங்க யூடியூப்ல போய் டாப் 5 பெஸ்ட் வில்லன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சர்ச் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் இந்த ரோலெக்ஸ்ங்கிற பேர் தான் வரும். இந்த காலத்துல ஒரு கேமியோக்கே 20 கோடி ரூபாயில இருந்து 30 கோடி ரூபாய் வாங்குற அந்த காலத்துல கமல் மேல வச்சிருந்த மரியாதை காப்பாத்துற விதமா அவர் காசே வாங்காம நடிச்சு கொடுத்திருக்கிறாரு சூர்யா அண்ணா. உண்மைக்குமே சூர்யா அண்ணா வேற லெவல்பா. அடுத்து யாரோட சேலரியை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசனோட சேலரியை பத்தி தான் பார்க்க போறோம். விக்ரம் மூவில இவர் கர்ணனுங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. உண்மைக்குமே நம்ம கமல்ஹாசன் சார் கமர்ஷியல் பிலிம் எடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. படத்தை பார்த்தேன். உண்மைக்குமே இது கமல்ஹாசன் நடிச்ச படமா அப்படிங்கிறது தான் இருந்தது. உண்மைக்குமே கமல் சார் இவ்வளவு வயசாயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நடிச்சிருப்பாரு இந்த விக்ரம் மூவில. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சீன்லாம் ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணுவாரு பாருங்க சந்தானம் கேங்கா. உண்மைக்குமே மாசா இருக்கும் அதெல்லாம். அந்த கண்ணை வச்சு சுடுற சீனா கூட நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அந்த கண்ணை இழுத்துட்டு வருவாரு தெரியுமா ஒரு ஃபோர்ஸ்ல. அந்த சீன்லாம் உண்மைக்குமே மாசா இருக்கும். விக்ரம் மூவில கமல்ஹாசனோட சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய். கமல்ஹாசனுக்கு நியாயப்படி 100 கோடி ரூபாவே கொடுத்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு வயசாகியும் ஒரு ஆக்டர் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல. சோ அதுக்காகவே அடுத்து யாரோட சேலரியை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட சேலரியை தான் பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ் சார்
எப்படி சார் இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் யோசிச்சு எழுதுறீங்க? நம்ம லோகேஷ் கனகராஜோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம லோகே அண்ணாக்கு இன்னும் கொஞ்சம் சேலரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு கதையை இன்னொரு வாட்டி வேற எந்த டேரக்டரும் எழுதுவாரா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ லோகே அண்ணாவோட டைரக்ஷனுக்கு 8 கோடி ரூபா ஒர்த்து தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஃபைனலாக நான் இப்போ சொன்ன எல்லா லீட் ரோல்ஸு, எல்லா ஆக்டர்ஸு, அதுக்கப்புறம் இவங்களோட டோட்டல் கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 76 crores. சரியா? 76 கோடி ரூபா இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த 76 கோடி ரூபா போக நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 420 கோடியிலேருந்து 500 கோடி வரை. ஸோ இந்த 76 கோடி ரூபா போக மிச்சம் எல்லா பணமுமே ப்ரொடெக்ஷன் கம்பெனிக்கு தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் 500 கோடின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் சேலரி எல்லாத்துக்குமே. ஆனால் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சரி மக்களை, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரில மோர் சினிமா அப்டேட்ஸ், சினிமா வீடியோஸ்லாம் நிறைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.